GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். 2026 சட்டசபை தேர்தல் நெருங்கிய ஒரு சமயத்தில் எந்தெந்த கட்சிகள் கூட்டணியில் யார் யாருக்கு எவ்வளோ இடங்கள் ஒதுக்க போகிறாங்க அப்படின்ற பரபரப்பு எல்லா தரப்பினரும் இருக்குது. ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய திமுக கூட்டணி கட்சிகளுக்கு எவ்வளவு, அதே போல் திமுக தனித்து எவ்வளவு தொகுதிகளில் போட்டியிட போகிறாங்க அப்படின்ற ஒரு உத்தேச பட்டியல். இதை பற்றி விரிவாக பேசுவதற்காக ஐபிசி தமிழுடைய அரசியல் பிரிவு ஆசிரியர் ஜெயலலிதா நம்ம நினைக்கிறார். வணக்கம். வணக்கம் பிரபு. திமுக கூட்டணி காங்கிரஸ் ஒரு புறம் மல்லு கட்டிட்டு இருந்தாலும் இன்னொரு புறம் தேமுதிக இப்போது புதுசாக சேர்ந்துருக்காங்க. இன்னொரு புறம் திமுகவில் இருந்த எல்லா கட்சிகளுமே விசிக ஆகட்டும், இடதுசாரிகளாகட்டும், ஒரு சீட் வாங்குற அந்த கட்சிகளாகட்டும் எல்லாருமே இந்த தடவை கூடுதல் தொகுதிகள் எதிர்பார்க்குறாங்க அப்படின்ற ஒரு பார்வையும் இருக்குது. ஸோ நம்ம ஒரு உத்தேச பட்டியலை கையில் வச்சுருக்கோம். ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். அந்த முதல்ல ஆக்சுவலாக திமுக கூட்டணியில் கடந்த முறை திமுக 188 இடங்களில் உதயசூரியனில் போட்டிட்டாங்க. கூட்டணி கட்சிகள் உதயசூரியனில் போட்டிட்டது, திமுக காரங்க போட்டிட்டதெல்லாம் சேர்த்து 188 இடங்களில் காங்கிரஸ் 25 + 1 ராஜ்யசபா, அப்புறம் விசிக 6, கம்யூனிஸ்டுகள் 2 பேரும் 6 போட்டிட்டாங்க. முஸ்லீம் லீக் அவங்க ஒரு 3 இடங்களில் போட்டிட்டாங்க. தனிச்சின்னத்தில் போட்டிட்டவங்க இவ்வளோ தான். மதிமுக, மனிதநேய மக்கள் கட்சி, கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி, ஆதித்தமிழர் பேரவை, மக்கள் விடுதலை கட்சி, இவங்கெல்லாம் உதயசூரியன் சின்னத்திலே போட்டிட்டாங்க. அந்த 188ல் திமுகவினர் மட்டும் தனியாக 176 இடங்களில் போட்டிட்டாங்க. இந்த முறை எல்லா கட்சிகளுமே சீட்டு அதிகமாக எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா எல்லோருமே நாங்கள் வளர்ந்துருக்கோம் அப்படின்றது எல்லோருமே கிளைம் பண்ணுவாங்க. இந்த 5 ஆண்டுகளில் ஆளுங்கட்சியான திமுக வளர்ந்த மாதிரியே மற்ற திமுகவுடைய கூட்டணி கட்சிகளாக இருந்த கட்சிகளும் வளர்ந்துருக்கோம், இல்லை வளரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் எல்லோருமே அதிகமான சீட்டுகளை எதிர்பார்ப்பாங்க. குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்க 2024 மக்களவைத் தேர்தலுக்கு பின்னாடி அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக மாறி இருக்கிறாங்க. அந்த அங்கீகாரத்தை தக்க வைக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு குறிப்பிடத்தகுந்த வெற்றி தேவைப்படுது. ஸோ இவங்க எல்லோருமே அதிகமான இடங்களை கிளைம் பண்ண தொடங்கியிருக்காங்க. போன முறை இல்லாமல் இப்போ 2 கட்சிகள் புதுசாக ஆடாயிருக்கு. மக்கள் நீதி மையம் ஆல்ரெடி திமுக கூட்டணியில் இருக்குது. அது போக இப்போது தேமுதிகவும் சேர்ந்துருக்கு. நம்ம இன்றைக்கி பிப்ரவரி 20ஆம் தேதி பேசிக்கிட்டு இருக்கோம். பிப்ரவரி 22ஆம் தேதி கூட்டணி பேச்சுவார்த்தை தொடங்கும் அப்படின்னு சொல்லிட்டு திமுக தரப்பே அறிவிச்சிருக்காங்க. நம்ம பேசிகிட்டு இருக்கிற இந்த நிமிஷம் வரைக்கும் குழு போட்டதுக்கு பிறகு தொடங்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ யார் யாருக்கு எத்தனை இடம், குறிப்பாக காங்கிரஸ் கட்சி 41 இடம் கேட்குது அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். அவங்க 39 மக்களவைத் தொகுதியில் ஒரு மக்களவைத் தொகுதிக்கு 1 இடம், கன்னியாகுமரியில் நாங்கள் ரொம்ப வலுவாக இருக்கோன்றதுனால கன்னியாகுமரியில் மட்டும் 3 அப்படின்னு சொல்லிட்டு 41 சட்டப்பேரவை தொகுதிகள் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் கட்சி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சியாக இருக்கட்டும், கம்யூனிஸ்டுகளாக இருக்கட்டும், எல்லோருமே நாங்கள் இரட்டை இலக்கத்தில் சீட்டுகளை எதிர்பார்ப்போம் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதிலிருந்து யார் யாருக்கு எவ்வளவு இடம், இப்போது திமுகவுமே போன தடவை போட்டியிட்டதுலேருந்து ரொம்ப குறைவான இடங்களில் போட்டியிட விரும்ப மாட்டாங்க. அவங்களுடைய இடங்கள் குறைஞ்சாலுமே ஏன்னா ஒரு இன்கம்பன்ட் கவர்மெண்ட்டாக எலெக்ஷனை சந்திக்கும் போது, அப்போசிஷனாக எலெக்ஷனை சந்திக்கிறத விட இன்கம்பன்ட் கவர்மெண்ட்டாக எலெக்ஷனை சந்திக்கும் போது இடங்கள் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கடந்த முறை ஏற்கனவே கூட்டணி ஆட்சி ஆமாம் 188 இடங்களில் போட்டிட்டு உதயசூரியன் போட்டிட்டு 133 இடங்களில் தான் வெற்றி பெற்றாங்க. ஸோ அவங்க தனி மெஜாரிட்டியை தக்க வைக்கிறதுக்கான அந்த இடங்களில் போட்டியிட திமுகவும் விரும்பும். அப்படிங்கும்போது இப்போது நமக்கு ஒரு லிஸ்ட்டு கிடச்சிருக்கு. இந்த லிஸ்ட்டு படி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, திமுக 176 இடங்கள், அதாவது உதயசூரியன் 176 இடங்களில் போட்டியிடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது சொல்கிறாங்க. காங்கிரஸ் கட்சிக்கு 28 இடங்கள், அதாவது திமுக ஒரு ஃபார்முலா போன முறை ஒர்க் அவுட் பண்ணி வச்சுருந்தாங்க. என்னென்னா ஒரு எம்பிக்கு 3 எம்எல்ஏ சீட், வெற்றி பெற்ற எம்பிக்களுக்கு சிட்டிங் எம்பி இருக்கிறதுக்கு 3 எம்எல்ஏ சீட்டுன்றதான் கூட்டணி கட்சிகளுக்கு அவங்க வச்சிருந்த ஃபார்முலா. ஸோ அந்த அடிப்படையில் கடந்த முறை சீட்டை ஒதுக்குனாங்க. அதே மாதிரியான ஒரு விஷயம் இப்போவும் வச்சிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் தான் காங்கிரஸ் கட்சிக்கு 28 இடங்கள்னு சொன்னாங்க. போன முறை காங்கிரஸ் கட்சிக்கு 8 எம்பிகள் இருந்தாங்க. 8 3 24, எக்ஸ்ட்ரா 25 சீட் கொடுத்தாங்க. அதே மாதிரி தான் இந்த முறை 9 எம்பிகள் இருக்கிறனால 27 + 1 28 சீட் காங்கிரஸுக்கு ஒதுக்கப்படும் அப்படிங்கிறதான் திமுக தரப்பு அவங்க பேச்சு தொடங்கும்போது சொன்னாங்க. காங்கிரஸ் கட்சி அவங்க நெகோஷியேட் பண்ணதில் 30 இடங்கள் வரைக்கும் வரலாம் அப்படின்னு திமுக தரப்பு பேசினதா ஒரு தகவல் வெளியாச்சு. ஆனால் இப்போது ஆஃப்டர் தேமுதிக உள்ளே வந்ததற்கு பிறகு அந்த இடம் 28ஆவே அதை நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. 28 இடங்கள் தான் காங்கிரஸுக்கு அப்படின்னு சொல்லிட்டு 28 + 1, அந்த 1 இப்போ இருக்க வாய்ப்பு இல்லை. இந்த மார்ச்சில் நடக்குது இல்லையா, அந்த இதில் அந்த 1 இப்போ இருக்க வாய்ப்பு கிடையாது. 2028 தான் அடுத்த மாநிலங்களவை தேர்தல் இங்கே நடக்கும். ஏன்னா இப்போ நடக்கிறது 2020 எலெக்ட் ஆனவங்க இப்போ ரிட்டையர்ட் ஆகிறாங்க. அதற்கான 6 இடங்களுக்கு தேர்தல் நடக்குது. அதற்கு 2022 எலெக்ட் ஆனவங்க 2022 ரிட்டையர்ட் ஆகும்போது தான் அடுத்த மாநிலங்களவை தேர்தல் தமிழ்நாட்டுக்கானது நடக்கும். 2028 இது நடக்க வாய்ப்பு இருக்குது. 2028 மாநிலங்களவை தேர்தல் நடக்கும்போது காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு சீட் கொடுப்பாங்க அப்படின்னு. அதற்கு அடுத்ததாக பார்க்கும்போது
விசிகாவுக்கு வந்து 8 இடங்கள் வரைக்கும் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. அவங்க வந்து இரட்டை இலக்கத்தில் வந்து தொகுதிகள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து 8 சீட்டுகள் வந்து ஒதுக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நீங்கள் திமுக கூட்டணி கட்சிகள் எடுத்து பார்க்கும்போது 2016க்கு பிறகு திமுகவை தவிர்த்து அந்த கூட்டணியில் ஒரு கட்சி வளர்ந்துருக்கு அப்படின்னா அது வந்து விசிகா தான். அது வந்து அவர் ஆளும் கட்சியாக இருக்கிற திமுக வளர்றது வந்து தவிர்க்க முடியாது. அது வந்து இட்ஸ் ஆபியஸ். அது வந்து அவங்க வளரதான் செய்வாங்க. அதை தாண்டி திமுகவை தாண்டி ஆளும் கட்சியாக இருக்கிற திமுகவை தாண்டி அந்த கூட்டணியில் ஒரு கட்சியினுடைய செல்வாக்கு உயர்ந்திருக்குன்னா அது விசிகாவினுடைய செல்வாக்கு தான் உயர்ந்திருக்கு. அது வந்து நமக்கு பார்க்கும்போதே வந்து ரொம்ப விசிபிளாக தெரிகிற வளர்ச்சி வந்து விசிகாவினுடைய வளர்ச்சி. ஸோ விசிகாவுக்கு வந்து 8 சீட் அப்படிங்கிறதே வந்து கம்மி தான். ஸோ அவங்களுக்குமே வந்து 8+1 அப்படிங்கிற பேச்சுவார்த்தை வந்து போய்கிட்டு இருக்கு. அந்த ஒன்றுமே வந்து இப்போ கிடையாது. 2028 வந்து ஒரு ராஜ்யசபா சீட் அவங்களுக்கு கொடுக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக உள்ள வந்து தேமுதிகவுக்கு வந்து அவங்களுடைய பிரைமரி டிமாண்டாக வந்து ராஜ்யசபா சீட் தான் இருந்தது. ராஜ்யசபா சீட்டை கொடுக்கலன்னு சொல்லிட்டு தான் அவங்க அதிமுகவினுடைய கூட்டணியை முறிக்கிறதுக்கே தயாரானாங்க. ஸோ ராஜ்யசபா சீட் வந்து இப்போது இந்த டேர்மில் இந்த சைக்கிள்லேயே வந்து அவங்க ராஜ்யசபா சீட் கொடுக்கறதுக்கான உறுதிமொழி வந்து தரப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு வந்து 6 இடங்கள் வரைக்கும் கொடுக்கப்பட வாய்ப்பு இருக்கு. அதிமுக கூட்டணியில் அவங்க கேட்டது டபுள் டிஜிட்டில் கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு தான். ஆனால் அங்கே வந்து ராஜ்யசபா சீட் வந்து அவங்களுக்கு கொடுக்கறதுக்கான எந்த இதுவுமே இல்லை. நான் இங்கே ராஜ்யசபா சீட் அவரோட சேர்த்து 6 சீட்டுகள் வந்து இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம தேமுதிகவை பற்றின பேசின அந்த வீடியோவில் சொன்ன மாதிரி தான் மற்ற டிமாண்டை பற்றி நான் பேச விரும்பலை. சிபிஎம் சிபிஐக்கு வந்து அப்படியே வந்து ஸ்டேட்டஸ்கோ மெயின்டைன் ஆகுது. அவங்களுக்கு வந்து 6 இடங்கள் வந்து கொடுக்கப்படும். ஐயுஎம்எல்க்கு வந்து 2 இடங்கள் வந்து கொடுக்கப்பட வாய்ப்பு இருக்குது. மக்கள் நீதி மையத்துக்கு வந்து 2 இடங்கள் கொடுக்கப்படலாம். ஒருவேளை மக்கள் நீதி மையம் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட சம்மதிச்சாங்கன்னா இந்த எண்ணிக்கை வந்து அதிகரிக்கலாம். இது போக அந்த 176 இருக்கு இல்லையா, அதில் தான் மதிமுக அகாமடேட் பண்ண போகிறாங்க. கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி, தமிமுன் அன்சாரி, தனியரசு, கருணாஸ், இவங்க எல்லாருமே வந்து இந்த 176க்குள்ளே தான் வந்து அகாமடேட் பண்ணப்பட இருக்கிறாங்க. திமுகவினர் நேரடியாக 160க்கும் குறையாத நாட் லெஸ் தென் 160 வந்து திமுகவினரே வந்து நேரடியாக உதயசூரியன் சின்னத்தில் வந்து திமுக வேட்பாளர்கள் திமுக கட்சிக்காரங்க கூட்டணி கட்சியினர் இல்லாமல் திமுக கட்சிக்காரங்க 160 இடங்களில் வந்து போட்டிடுவாங்க. 160க்கு குறையாமல் வந்து அந்த இடங்கள் இருக்கும். 176ல் 160 நேரடியாக திமுக, மிச்சம் இருக்க 16 தான் வந்து அவங்க அந்த உதயசூரியனில் நிற்கிற அந்த கட்சிகளை வந்து அகாமடேட் பண்ண போகிறாங்க. ஏன்னா நிறைய பேர் இருக்கிறாங்க இந்த முறை. தனியரசு, கருணாஸ், தமிமுன் அன்சாரி இவங்களுக்குலாம் வந்து ஆல்ரெடி எந்த சீட்டுன்றது வரைக்கும் பேசப்பட்டதாக வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து மதிமுக தனிச்சின்னம் கேட்டாலும் அவங்களுக்குமே வந்து உதயசூரியனில் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. அது போக வந்து நிறைய சிங்கிள் சீட் பார்ட்டிஸ்லாம் வந்து அங்கீகாரத்தை இழந்திருக்காங்க. நிறைய பேர் இருக்கிறாங்க. கொங்கு மண்டலத்தில் வந்து ஒருத்தர் வந்து அந்த வேட்டுவ கவுண்டர்களுக்கான கட்சி நடத்துகிற ஒருத்தர் தன்னுடைய பேரை வந்து இப்போ மாற்றிக்கிட்டார், ராஜ் அப்படின்னு சொல்லிட்டு. அவருக்கு கொடுப்பாங்க. அதே மாதிரி வந்து முத்திரையர் சங்கத்தினுடைய கே செல்வகுமார், அவருக்கு ஒரு சீட் கொடுக்கப்பட வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி கடந்த முறை ஒரு சீட்டு வாங்கின நிறைய பேருக்கு வந்து இந்த முறை இதயத்தில் மட்டும் இடம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளுமே வந்து நிறைய இருக்குது. ஏன்னா போன முறை வந்து கூட்டணி கட்சிகளை தவிர்த்து உதயசூரியனில் கூட்டணி கட்சிகள் போட்டியிட்டது வந்து 12 இடங்களில் போட்டிட்டாங்க. இந்த முறை வந்து 16 இடங்கள் இருக்குது. ஏன்னா கட்சிகள் அதிகமாக இருக்கிறாங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து அகாமடேட் பண்ணப்பட வாய்ப்பு இருக்குது. எஸ்டிபிஐ மனிதநேய மக்கள் கட்சி அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த 16 சீட்டில் தான் வந்து அகாமடேட் பண்ண போகிறாங்க. இதுதான் வந்து திமுகவினுடைய இப்போதைய நம்பர். காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் அவங்க அந்த 28க்கு ஒத்துக்குவாங்களா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வந்து இருக்குது. ஏன்னா ஸ்டில் வந்து அவங்க ஒரு ஹார்ட் பார்கெனிங் தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் சொன்னதா ஒரு செய்தி வந்து வெளியில் வந்தது. காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் திமுகவுடைய நிலைப்பாடு அப்படிங்கிறது வந்து டேக் இட் ஆர் லீவ் இட் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்து வந்துட்டாங்க. ஏன்னா காங்கிரஸ் கட்சிக்கு இப்போ கூட்டணியில் வந்து நிறைய கட்சிகள் இருக்கிறாங்க. எல்லோருக்குமான நீதியை வந்து கொடுக்கறதுக்கானதான், எல்லாத்துக்கும் வந்து வாய்ப்பு கொடுக்குற மாதிரி இதுதான் வந்து நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். இதுக்கு மேலே வந்து இதை வந்து காங்கிரஸ் கட்சி தான் முடிவெடுக்கணும் அப்படிங்கிற இடத்துக்கு வந்து திமுக இதை நகர்த்திருச்சு. ஒரு ஹைப்போதெட்டிக்கல் கொஸ்டின் இந்த இடத்துல கேட்குறேன். ஒருவேளை காங்கிரஸ் வெளியேறாங்கன்னா இந்த 28 சீட்ஸ் இருக்குல்ல, ஸோ அதை பேஸ் பண்ணி மற்ற கூட்டணி கட்சிகளுக்கு வந்து இடங்கள் அதிகரிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இருக்கலாம். சிபிஎம் சிபிஐக்கு ஒரு சீட் அதிகமாகலாம், தேமுதிகவுக்கு ஒரு சீட் அதிகமாகலாம், திமுகவும் கூடுதலான இடங்கள் நினைக்கலாம், விசிகா 10 ஆகலாம், காங்கிரஸ்லேருந்தே ஒரு ஃபேக்ஷன் வந்து இந்த 28ல் ஒரு சில சீட்டுகளில் நிற்கலாம், மற்ற இடங்களில் வந்து திமுகவே நிற்கலாம். அதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்க தான் செய்யுது. அந்த வாய்ப்புகள் வந்து நம்ம புறந்தள்ள முடியாத அளவிற்கு அந்த வாய்ப்புகள் இருக்குது. அப்படி ஒன்று நடந்ததுன்னா கடந்த முறை போட்டியிட்ட அளவிலான எண்ணிக்கையிலே உதயசூரியன் நிற்கும். அதோட அதிகமான இடங்களில் கூட உதயசூரியன் நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. காங்கிரஸை பற்றி முதலமைச்சர் வந்து சில விஷயங்கள் வந்து பேசியிருக்காரு. உள்ளரங்கங்களில் பேசும்போது அவங்க இந்த டிமாண்டெல்லாம் வந்து க்ளோஸ்ட் டோர்ஸில் என்கிட்ட சொல்லியிருக்கலாம். எல்லா விஷயங்களையும் வந்து அவங்களுக்கு நான் துணையாக நின்னேன். தேசிய அளவில் எந்த பிரச்சனையும் வந்தாலும் காங்கிரஸுக்கு வந்து உறுதுணையாக நம்ம நின்றுருக்கோம். ஆனால் ஏன் வந்து இந்த கூட்டணியுடைய வெற்றிக்கான காரணமே இது இன்டாக்டாக இருக்குது அப்படிங்கிறதான். 2017 இந்த கூட்டணி கட்சிகள் எல்லாமே தோழமையோடு பயணிக்கிறாங்க அப்படிங்கிறதுனால தான் களத்தில் தொண்டர்கள் வந்து ஈஸியாக ஜெல்லாகிறாங்க. அதுதான்
இந்த கூட்டணியினுடைய வெற்றிக்கு பெரிய காரணமாக இருந்தது. அந்த இன்டாக்ட்னஸை ஸ்பாயில் பண்ணுற மாதிரி இவங்க ஏன் இதெல்லாம் வெளியில் பேசினாங்க? க்ளோஸ்ட் டோர்ஸில் இதை நம்ம கிட்ட கேட்டிருக்கலாம், நம்ம நெகோசியேஷனுக்கு போயிருப்போம், ஒன்று முடியும்னு சொல்லியிருப்போம், இல்லை முடியாதுன்னு சொல்லியிருப்போம், அதுக்கான ஆல்டர்னேட் என்ன அப்படிங்கிறத பார்த்துருப்போம். பட் இவங்க எல்லாத்தையுமே வந்து வெளியில் போட்டு உடைச்சது வந்து சரியான ஒரு விஷயம் இல்லை அப்படின்றத வந்து முதலமைச்சர் பேசியிருக்கா. ஸோ கடைசியாக வந்து உங்களுக்கு காங்கிரஸ்க்கு அவங்க கொடுக்குற ஆஃபர்ன்றது வந்து 28+1 அதிகபட்சம். ஏன்னா அதுக்கு மேலே எங்கள் சீட் இல்லை. இன்னொன்று டிமாண்ட் பண்ணுற மாதிரியான ஒரு இடத்துல வந்து காங்கிரஸும் இல்லை. இப்போ 2011 வந்து காங்கிரஸ் டிமாண்ட் பண்ணாங்க. கடைசியாக வந்து திமுகவினுடைய அதிகபட்ச ஆஃபர்ன்றது வந்து 2011 ஜனவரியில் 50 சீட்டாக இருந்தது. 48லேருந்து 50 வந்தாங்க. இல்லை கடந்த முறை 48 தான் நின்னோம் அப்படின்றதுனால 55 வரைக்கும் வந்தது. 55 தான் வந்து திமுகவினுடைய ஃபைனல் நம்பராக இருந்தது. ஆனால் அவங்க கேட்ட 63 அப்படியே வாங்கினாங்க. பாமகட்டிருந்து ஒரு சீட்டை திருப்பி வாங்கி, விசிகாட்டிருந்து 2 சீட்டை திருப்பி வாங்கி, இந்த விஷயங்கள்லாம் பண்ணி கடைசியில் அந்த 63 சீட்டை வந்து கொடுத்தாங்க. அப்போது காங்கிரஸ் மத்தியில் ஆளும் கட்சியாக இருந்தது. அப்படியான ஒரு சூழலில் இன்றைக்கி காங்கிரஸ் இல்லை. முதலமைச்சர் அப்போ 2 பேருமே வந்து ஒரு விஷயத்தில் உறுதியாக இருக்கிறாங்க. முதலமைச்சர் வந்து ஆஃப் த ரெக்கார்டாக சில விஷயங்களே சொல்லியிருக்காரு. இந்தியா கூட்டணி உருவானதுக்கு வந்து நான் காரணமாக இருந்தேன், பாஜகவுக்கு இந்தியா கூட்டணி உருவாக்குனதுக்கு வந்து நான் காரணமாக இருந்தேன், அது என்னால் உடஞ்சிடக்கூடாது. ஸோ அவங்கள நான் வெளில அனுப்ப போகிறது கிடையாது, அவங்களுக்கான எல்லா மரியாதையும் வந்து கொடுக்க தான் போகிறோம். கூட்டணி பேச்சுவார்த்தையில் எல்லாருக்குமான இடங்கள் வந்து பகிர்ந்து கொடுக்க போகிறோம். அது வேணான்ற ஒரு முடிவு அவங்க எடுத்தாங்கன்னா நான் அதை தடுக்க மாட்டேன் அப்படிங்கிற விஷயங்களையுமே வந்து கூட்டணியில் இருக்கிற மற்ற கட்சிகளுக்குமே கன்வே பண்ணிட்டாங்க அப்படிங்கிற விஷயங்களுமே வந்து சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ இதுதான் வந்து திமுக மைண்டில் வச்சிருக்கிற அந்த ஃபைனல் நம்பர்ஸ். இதில் கூடுதல் குறைவு இருக்கலாம். +or-1 வந்து எல்லா இடங்கள்லையுமே வந்து அங்கே இருக்க வாய்ப்பு இருக்குது. ராமதாஸ் தரப்பு பேச்சுவார்த்தை நடத்திட்டு ஓபிஎஸ் இருக்காரு. ஸோ இதை பொறுத்து வேறுபடலாம். இல்லை, எனக்கு இப்போ இருக்கிற ஒரே ஒரு சிக்கல், இந்த வீடியோ போடுறதுக்குள்ளே வேறு ஏதாவது முடிவு யாரும் எடுத்துடக்கூடாதுன்றது மட்டும்தான். நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறிக்கிட்டு இருக்கு. ஸோ பார்க்கலாம். இப்போதைக்கு இவங்க இதுதான் நம்பர், இதுதான் வந்து கூட்டணி கட்சிகளுக்குமே வந்து கன்வே பண்ண தொடங்கியிருக்காங்க. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னேன்னு நினைக்கிறேன், அந்த ஒரு ஃபோனோவில் வந்து சொல்லியிருந்தேன், நம்ம தேமுதிக சேர்ந்தப்போ February 22 பேச்சுவார்த்தை தொடங்குது அப்படின்றது வந்து ஃபார்மலான பேச்சுவார்த்தைகள். ஆனால் இன்ஃபார்மலான பேச்சுவார்த்தைகள் நடந்துகிட்டு தான் இருக்குது. திரைமறைவில் நடந்து இன்ஃபார்மலான பேச்சுவார்த்தைகள் திமுக கூட்டணியில் இருக்கிற எல்லா கட்சிகளோடையும் திமுக தரப்பினர் இன்ஃபார்மலாக பேசிகிட்டு தான் இருக்கிறாங்க. குறிப்பாக தமிழ்மொழி அன்சாரி கருணாஸுக்கெல்லாம் எந்த சீட் எந்த தொகுதின்றது வரைக்கும் உறுதிப்படுத்திட்டதாகலாம் வந்து தகவல் வருது. அவங்க 22 வந்து பேச்சுவார்த்தை தொடங்கினாங்கன்னா 24, 25க்குள்ளே எல்லா கட்சிகளினுடைய கூட்டணி ஒப்பந்தங்களுமே வந்து கையெழுத்தாயிரும். யாருக்கு எத்தனை சீட்டுன்ற ஒப்பந்தம் வந்து அதுக்கு அடுத்து 2-3 நாட்களில் கையெழுத்தாகிற மாதிரியான ஒரு இதுக்கு தான் வந்து அவங்க நகர்ந்துகிட்டு இருக்கிறாங்க. ஸோ பார்க்கலாம். கண்டிப்பாக திமுகவோட உத்தேச பட்டியலில் பார்த்துருக்கோம். ஏன்னா அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அதிமுகவுடைய வேட்பாளர் முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலே வந்து வெளியாக போகுதுன்றாங்க. இன்னொரு புறம் தாவேக்காவும் அதற்கான பணிகளை வந்து மேற்கொண்டுட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக பொறுத்திருந்து பார்க்கலாம். நேரம் ஒதுக்கி நிறைய தகவலை பார்த்துட்டீங்க. நேரத்துக்கு நன்றி பிரபு. GT Holidays, South India's #1 travel brand.